அல்லாஹ் தஆலா வஹி அறிவிச்சான், முஹம்மத் நீங்க மக்கா விட்டு போங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது மக்காவை பார்த்து அழுது வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. இந்த மலைக்கு ஏறினாங்க. இந்த மலையுடைய உச்சியில ஒரு குகை இருக்கு. அதுக்கு சொல்றது தௌர் குகைன்னு சொல்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளால போறதுக்கு முன்னால அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ளால போய் அந்த குகையை ஃபுல்லா துப்புரவு செஞ்சாங்க. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளால வந்தாங்க. அபூபக்கருடைய மடியில படுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. ரசூலுல்லாஹ் திடீர்னு எழுப்பினாங்க. அபூபக்கருடைய நேரம் அப்படியே மாறி இருக்குது. கேட்டாங்க, அபூபக்கர் என்ன நடந்துச்சு? பார்த்தா அவ்வளவு நேரமாக ஒரு பாம்பை பக்கல் குத்தி இருக்கு. அபூபக்கர் அசையல, ஆடல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிஃபாவுக்காக வேண்டி துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை கொடுத்தான். அபூபக்கர் பார்க்கறாங்க, குகைக்கு மேலான காபீருடைய கால் தெரியுது. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் காபீர்கள் மேல வந்துட்டாங்க. அந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். 3 இரவுகள் இங்க தங்கினாங்க. 3 இரவுகள் தங்கினாங்க. அந்த நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் அஸ்மா என்ன செய்வாங்க? சாப்பாடு எடுத்துட்டு வருவான். இன்னொரு சஹாபி பால் எடுத்துட்டு வருவான். அப்ப அந்த குகையுடைய வாசல திடீர்னு ஒரு சந்தி கட்டுச்சு. புறா வந்து முட்டையிட்டுச்சு. காபீர்கள் பார்த்தாங்க, இதுக்குள்ளால யாரும் போறதுக்கு இயலாது. அவங்க பேசுறது அவங்க கேட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தான். அன்பானவர்களே, அதுக்கு பின்னால அவங்க ஹிஜ்ரத்துடைய பயணத்தை போனாங்க. இதான் ஜபல் சௌர். அப்படின்னா சௌருடைய மலை. இதுக்கு மேல ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்கு சொல்றது சௌர் குகை. ஏறுறதுக்கு 2 ஹவர் போகும், இறங்குறதுக்கு 1 ஹவர் போகும்.